ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிஷ்ஷிங் வந்திருக்கோம். ஸ்னேக்கட் ஃபிஷ்ஷிங். நம்ம பழைய ஸ்பாட்டு தான். நம்ம வந்திருக்க ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கோம். அந்த ஸ்பாட்டு அதே ஸ்பாட்டில் நான் வந்திருக்கோம். பட் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ராடை நம்ம மாற்றிட்டோம்னா டேமேஜ் எதுவும் இல்லை, ஒதுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் புதுசாக நம்ம அந்த ராடு பார்த்திங்கன்னா வாங்குறது கிடைக்காது ஒரு ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணுற ராடு இப்போதைக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ இந்த ராடு வேணும் அப்படின்னு. அதுக்கு மாற்றாக ஒரு ராடை கொண்டு வந்திருக்கோம். டைவா ஜுப்பிட்டர் சஃபாரி ப்ளூ. ஸோ இந்த ராடை நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ராடை ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ரிவ்யூன்னு நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் ராடு எப்படி இருக்குன்னு சொல்லி, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிற ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஹலோவன் ரியல் வாரியோட ஹலோவன் ஃப்ராகு தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியான ஹுக்கப் ரேஷியோங்க இந்த ஃப்ராகு. பாருங்கள் என்ன சாஃப்ட்டுன்னு, நல்ல ஹுக்கப் ரேஷியோ கிடைக்கும். ஸோ இதான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட் காஸ்டிங். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஆன். குட்டி மீன் தான், ஆனால் ஹெவி ஹுக்கப். பாருங்க, குட்டி மீன். நம்ம ஜுப்பிட்டர் சஃபாரி ராடு. ஸோ ரீல் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்த ரீல் தான். ஃப்ராகு பார்த்திங்கன்னா ஹலோவன் ஃப்ராக். வாய்க்குள்ளே இருக்குது, காட்டித்தரேன் பாருங்க. ஹலோவன் ஃப்ராகு. ஸோ சின்ன ஃப்ராக், சின்ன ஒரு ஆள் தான், ஆனால் ஹெவி ஹுக்கப்புங்க. கையெல்லாம் பாருங்கள், ப்ளட்டு. ஹெவி ஹுக்கப்புனா ஹெவி ஹுக்கப்பு. அடித்த அடியில் ப்ளட்டெல்லாம் வெளியே வந்துருச்சு. நல்ல ஹுக்கப்பு. ஸோ ஜுப்பிட்டர் சஃபாரி வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுது. ராடு ஹுக்கப்பு கொடுத்தாச்சுன்னா அடித்த மாதிரி தான், அவ்வளோதான். ஸோ மீனை பாருங்கள், ஒரு குட்டி நாட்டு விரால். ரிலீஸ் பண்ண முடியாது, ஏன்னா கையை பார்த்தா தெரியும் இதோட நிலைமை என்னென்னு. ஸோ ரிலீஸ் பண்ண முடியாது. அடுத்து மீன் அடிக்கான்னு பார்ப்போம். ஃப்ராகும் அடிப்பொலி, ஃப்ராகும் வேறு லெவல். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது அடிச்சு ராடு வேறு லெவல் ராடு. ஃப்ரெண்ட்ஸு, ராடு செல்லே வேண்டாம், நோ கமெண்ட். ராடு நீங்கள் அடி ஹுக்கப்பு கொடுத்தது ரெக்கார்ட் ஆகிருந்தா உங்களுக்கு தெரியும் ராடு எப்படின்னு. மீனை பாருங்கள், அடித்த அடியில் மீன் தெரிச்சு எங்கேயோ போச்சு. ராடு பவர் வேறு லெவல் பவர் ராடு. ஸோ மீனை பாருங்கள், ஒரு அருமையான நாட்டு விரால். நல்ல சைஸ் நாட்டு விரால். நல்லா ஹெவி ஸ்ட்ரைக் கொடுத்தான். ஒரே அடி அப்படியே பறந்து போயிட்டான். வேறு லெவல் சைஸ், நல்ல சைஸ். கையை பார்த்தா தெரியும், நல்ல சைஸ். ஸோ அடுத்த அடிக்கான பார்ப்போம். சேஸ் கைஸ், இது அங்கே போடும் நம்ம பழைய மீனை கூட. ஸோ அப்போ 2 மீன் ஆச்சு. இனி அடுத்து அடிக்கான்னு பார்ப்போம். ஸ்பாட்டை பாருங்கள், ஸ்பாட்டு நமக்கு அருமையான ரிசல்ட் கொடுக்குது. இந்த ஸ்பாட்டு நம்ம எப்போ வந்தாலும் இங்கே மீன் அடிக்கும். Fish on. நல்ல நாட்டு விரால், நல்ல சைஸ் நாட்டு விரால். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம ஜுப்பிட்டர் சஃபாரியில் 7 ஃபீட்டு சஃபாரியில் 3வது மீன் இன்னைக்கு. ஃப்ராக் பார்த்திங்கன்னா அதே மாதிரி புதிய ஃப்ராக் தான். ஹலோவின் ஃப்ராகில் 3வது விரால். ஸோ சைஸ் நாட்டு விரால் தான், நல்ல மீடியம் சைஸ் நாட்டு விரால் தான்.
குக்கர் ரிமூவ் பண்ணிடுவோம். ஆகட்டும். சரி நீ லிப்பர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு நம்ம தம்பியான ஸ்ரீசாந்த் அவர்கள் இனி ஒரு விராலை ஸ்பாட் பண்ணியுள்ளார். பெரிய விரால்னு சொல்கிறவங்க பார்ப்போம். ஒரு பார்த்துக்கலுங்க, ஹலோவின் ஃப்ராகு விராலம் பார்த்துக்கலுங்க. அடுத்து அடிப்போம், அடிக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ராகை வந்து ரெடி பண்ணிடணும். ஃப்ராகை வந்து எப்போவுமே சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் அடுத்து அடிக்கும்போது ஹுக்கப்பு கரெக்டாக விழும். இல்லைன்னா ஹுக்கப்பு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி காசு பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷான் கிட்ட வந்து அடித்தான். ஃபிஷான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷான் ஸோ நல்ல பக்கத்தில் வந்து அடித்தான். அப்போ நம்ம ஜூபிட்டர் சஃபாரியில் இன்றைக்கி 4வது விரால், ஹாலோவின் ஃப்ராகில் வந்து 4வது விரால். ஹுக்கப்பு ஹெவி ஹுக்கப்புங்க, நல்ல ஹுக்கப்பு. ஸோ பாருங்கள், ஃப்ராக் பாருங்கள், ஹாலோவின் ஃப்ராகு. விராலை காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ ஒரு அருமையான நாட்டு விரால். ஸோ நாட்டு விரால் வேட்டையில் நம்ம என்றைக்கு வந்தாலும் 5-6 மீன் இல்லாத போகிறதில்லை. இன்றைக்கும் பார்ப்போம் நம்ம லக் எப்படி இருக்குன்னு. நல்லா பக்கத்தில் ரிட்ரைவ் பண்ணி அப்படியே வரும்போது அது ஸ்ட்ரைக் கிடச்சி. நான் எதிர்பார்த்தேன் அதில் நிற்பான்னு, கரெக்டாக இல்லைன்னா ஸ்ட்ரைக் கொடுத்தான். ஸோ அடுத்து காசு பண்ணும். அருமையான ஒரு நாட்டு வரல, அருமையான ஒரு நாட்டு வேறு லெவல், வேறு லெவல். ஹுக்கப்பு வெளியே தாங்க ஆயிருக்கு, சரியான ஹுக்கப்பு, அருமையான ஹுக்கப்பு. ஸோ ஒரு அருமையான ஹுக்கப் பாருங்க. பாய்சன் ஃப்ராகுன்னு ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து ஹாலோவின் ஃப்ராகு பாருங்கள். ஹுக்கப்பு பாருங்கள், நல்லா ஹெவி ஹுக்கப்பு, வெளியே தான் ஹுக்கப்பு, ஈஸியாக கட்டிடலாம். பார்த்துக்கலங்க ஃப்ராக் என்னென்னு, பாய்சன் ஃப்ராகு. ஸோ மீனை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு அழகான ஒரு நாட்டு விரால், நல்ல சைஸுங்க, கிடைக்கிறதெல்லாம் சரியான சைஸ். அது ஃபின்னை பாருங்கள், பச்சை கலர் மயில் தோகை மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ அடுத்து அடிக்கதான்னு பார்ப்போம். Fish on.
அடுத்து ரிலீஸ் ஆயிடுச்சு. சின்ன சைஸ் தான், இதை ரிலீஸ் பண்ணும். இது வேணுமா? இது இல்லையா, ஒரு மீடியம் சைஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மீனை பாருங்கள், ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தோம், இருந்தாலும் மீடியம் சைஸ் இருக்கட்டும். இதுலேருந்து சின்ன சைஸாக இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சின்ன சைஸ் தான், ஆனால் நாட்டு விரால் இதெல்லாம் ஒரு மீடியம் சைஸ். நாட்டு விராலெல்லாம் இதுக்கு ரெண்டு கொஞ்சம் கூட வளரும், அவ்வளோதான். ஸோ அடுத்த மீன் அடிக்கான்னு பார்ப்போம். ஆறாயிரம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இன்றைக்கி டோட்டலாக 6 மீன் நம்ம ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கு. 6ஐயும் நம்ம மிஸ் பண்ணாமல் எடுத்துருக்கோம். இட்ஸ் a குட் டே, ரொம்ப நல்ல நாள். ரொம்ப லாங்லேண்டு பெரிய மீன்கள் அடிச்சு, நல்லா லாங்லேண்ட் அடித்தான், பெரிய மீன் நினச்சேன். பார்த்தா இவன் இறங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மீன் நல்ல சைஸ் நட்டுரல். ஐயே, மீன் கிடக்கு கம்பில் மாட்டியிருக்கு, மீனும் கிடக்கு கம்பிலே மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ எஸ், மீன் இருக்கு. இவனுக்கு வேற ஒரு ஃப்ராக் இருக்குது பார்த்தியா, அதில் பச்சை கலர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கம்பு வந்து நிறைய பேர் காவு வாங்கியிருக்கு. மீன் ஒரு பிடைஞ்சா சம்டைம்ஸ் மீன் ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா ஃப்ராக் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக. அதனால் கொஞ்சம் தட்டி விடும். நல்ல அடி ஃப்ரெண்ட்ஸ் மீனுக்கு அங்கிட்டிக்கிட்டும் ஆடவே முடியல, அவ்வளோ அடி. நல்ல நாட்டு விராலுங்க, நல்ல நாட்டு விரால் பாருங்கள், அதில் இருக்குது சாம். ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இறங்கட்டா ஏன்டி ஊரா நான் கேமரா ஆஃப் ஆகிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் தம்பி இறங்க போகிறாப்புல, கேமரா ஆஃப் பண்ணுறேன், எடுத்ததுக்கப்புறம் ஆன் பண்ணுறேன். அப்போ தம்பி இறங்கி மீனை எடுத்துட்டாங்க பாருங்கள். மீன் சைஸு நல்ல நாட்டு விராலுங்க, நல்ல அருமையான நாட்டு விரால். ஸோ ஹெவி சைஸ் ஃப்ராக் உட்காப்பு பாருங்கள், நம்ம ஹாலோவன் ஃப்ராக் அடி சரியான உக்கப்பு. ஸோ ஃப்ராகு பாருங்கள், விராலை பாருங்கள் நல்ல சைஸு. ஸோ இதை போட்டுட்டு அடுத்து அங்கே ஒரு ஃப்ராக் விராலை ஸ்பாட் பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த ஸ்பாட்டில் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை கவரில் போடணும் ஃபஸ்ட்டு. நல்ல சைஸுங்க, ஹெவி சைஸ் நாட்டு விராலில் நல்ல சைஸ். நமக்கு இந்த ஸ்பாட்டில் அடிக்க எல்லாமே ஹெவியாக தான் அடிக்கும். ஸோ நம்ம வண்டியில் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம். ஸோ உள்ள போட்டுருவோமா? ஸோ பாருங்கள் சைஸை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃபைனலி நமக்கு அடிச்சிருக்க மீனை பாருங்கள், நேரம் இருட்டியாச்சு, பயங்கர மழை. பாருங்கள் ஃப்ராகை பாருங்கள், மீனை பாருங்கள்,
ஸோ அப்போ இன்றைக்கி இதோட வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம், சந்திப்போம். பாய் 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 பாய்.